அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமிகு முஃமினீன்களே, இப்போ நம்மில் பல பேர் நிம்மதியான தூக்கம் இல்லை, எங்களுக்கு ராஹத் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிம்மதியான தூக்கத்திற்காக எவ்வளோ விஷயங்களே வசீஃபாக்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதில் 4 விஷயத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடித்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய தூக்கம் நிம்மதியாக இருக்கும், நம்மளுடைய உடல் ராஹத்தாக இருக்கும். அது என்ன செய்யணும், முதல்ல தூங்குறதுக்கு முன்னே செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னன்னா, ஒது செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, படுக்கையில் அமர்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ள வேண்டும். யார் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டு தூங்குகின்றாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் வந்து விடுகின்றார். ஷைத்தான், ஜின் எதுவுமே அவர் என்ன தீண்டாது. அதே போல் 4வது, பாவம் மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக என்ன செய்யணும், 24 மணி நேரத்தில் செய்த பாவத்தை நினைத்து அல்லாவிடம் வருந்த வேண்டும். வருந்தி என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு தூங்குனா நிச்சயமாக அவர் நிம்மதியாக ராஹத்தாக தூங்குவார். அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும்.